Welcome to RGR Academy YouTube channel. Best NEET coaching center na அது RGR Academy தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சார்பா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம NEET 2024ல எப்படி வந்து நிறைய மார்க் எடுக்கிறது, ஒரு 600 ஈஸியா எடுக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா, வீடியோக்கு போலாமா? சந்தோஷமா இருக்குல்ல? 600 மார்க் ரொம்ப சந்தோஷப்பட தேவையில்ல. 600 மார்க் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிடும். 600 மார்க் எடுத்தாலே வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் ஆயிடும். இந்த வாட்டியே பிசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து 560 மார்க்ஸ். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 500 மேல எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 500க்கு மேல 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. 600க்கு மேலவே 1700 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்ப யாருக்கெல்லாம் அந்த 500க்கு மேல இருந்து சீட்டு கிடைக்கலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த 3000 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 பேர் போயிட்டாங்கன்னா மீதி 1500 பேர் அடுத்த வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து ரிப்பீட் பண்ணி எழுதுவாங்க. ஃப்ரெஷ்ஷா வரவங்க ஒரு 1000 பேர், 2500 பேர் வந்து பாத்தீங்கன்னா 600 மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால காம்படிஷன் ஹெவி தான். ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்ண எடுத்துடலாம். ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ். வாட் இஸ் த சிலபஸ்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 11th and 12th NCERT. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாரக மந்திரமா வச்சுக்கணும். வேற எதுவுமே வந்து மைண்ட்ல வந்து வைக்க கூடாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி +1 and +2 இதுதான் நம்மளுடைய சிலபஸ் NCERT. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கணும். நான் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன பண்ணா எப்படி வரும் மார்க் அப்படின்றத வி நீட் ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கணும். எவ்வளவு டைம் எது எதுக்கு நான் அலாட் பண்ண போறேன், பிசிக்ஸ் எவ்வளவு அலாட் பண்ண போறேன், கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளவு அலாட் பண்ண போறேன், பயாலஜிக்கு நான் எவ்வளவு அலாட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் ஸ்டடி பிளான் வச்சுக்கணும். தென் வந்து ஸ்டடி பிளான் வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும், எதுல படிக்கணும் நான் அப்படின்னு வரப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, NCERT தான் மெயின். NCERT தவிர வேற எதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கணும். அப்படின்னா NCERT இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து பிராக்டிஸ்க்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. அது எந்த இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்ல கொடுப்பாங்க. RGRல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் மெட்டீரியல் ஒன்னு கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நம்மளுடைய மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீஸும் இருக்காது, சொல்யூஷன்ஸ் இருக்காது. ஓனா பிராக்டிஸ் பண்ணி வந்து எது ஆன்சரை கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்பதான் மைண்ட் திங்க் பண்ணணும்ன்றதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கோம். RGR மெட்டீரியல் வந்து பெஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் எப்ப பண்ணணும், ரெகுலரா பண்ணணும். டெய்லி பேசிஸ்ல என்ன சொல்லி தராங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அது என்ன பாடம் படிக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும்னா, எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கான்செப்சுவல் கிளாரிட்டியோட பண்ணணும். சும்மா ஏதோ வந்து படிச்சோம், மெமரைஸ் பண்ணோம், அதை அப்படியே வாமிட் பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்சுவல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால புரிஞ்சு நீங்க படிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும் மனப்பாடம் பண்றதோட. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா படிக்கணும். விட்டு விட்டா பண்றது கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு சின்ன ஒரு டேப்ல இருந்து ஒரு சொட்டு சொட்டா தண்ணி ஊத்திச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த டேப்ல அந்த தண்ணி கீழே விடுற இடம் பாத்தீங்கன்னா சொட்ட விழுந்துரும் கொஞ்ச நாள் கழிச்சு, என் தலை மாதிரி. ரைட்டா? இதே நீங்க ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஒரு இடத்துல ஊத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அப்ப ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அந்த பிராக்டிஸ் பண்றோம், ஸ்டடி பிளான் வச்சிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்றோம், கிளாஸஸ் போறோம், ப்ராப்ளம் வந்து பிராக்டிஸ் பண்றோம், டெஸ்ட் எழுதி பாக்குறோம். இது எப்படி பண்ணணும், ரெகுலரா பண்ணணும். விட்டு விட்டு பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் எ ப்ராப்ளம். அதுவும் நம்மளுக்கு எவ்வளவு டைம், 180 கொஸ்டின் 180 நிமிஷத்துல பண்ணணும். அப்போ ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டினை நான் ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆகணும். அதுவும் பிசிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டாடணும். அப்படின்னா பயாலஜிக்கு அப்ப என்ன பண்ணணும், டைம் வந்து மினிமைஸ் பண்ணணும். அப்ப ½ செகண்ட்ல எப்படி நான் வந்து பயாலஜிக்கு வந்து நான் வந்து 90 கொஸ்டினை வந்து மினிமம் 30 to 45 மினிட்ஸ் மேக்ஸிமம்ல முடிக்கணும். 30ல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள நான் பயாலஜி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். கெமிஸ்ட்ரிக்கு 45 மினிட்ஸ் நான் எடுத்துக்கணும். 1 ஹவர்ல இருந்து 115 ஹவர்ஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து பிசிக்ஸுக்கு நான் பண்ணணும். ஏன்னா பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, நான் போடணும், சால்வ் பண்ணணும், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் தேவை. அப்படின்றத இனிஷியல்ல இருந்து யூ ஹவ் டு maintain the time management is very very important to solve the question. ரைட்டா? டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இல்லாம மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் how you are going to use your time, it's also it's very important. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா
எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இல்லாம எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான சில ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும். முடிஞ்சா யோகா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு ½ வந்து வாக் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் பிரிஸ்கா இருப்போம். நம்ம மெடிடேட் பண்ணாலே மைண்ட் வந்து ஃப்ரீ ஆயிடும், ரிலாக்ஸ் ஆயிடும். இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப எதுவுமே தெரியலன்னா கூட ஜஸ்ட் சிட்டு எரெக்ட் அப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரீத். அப்படி மூச்சு உள்ள போறத பாருங்க, மூச்சு வெளியில வரத ஒரு 10 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிடும். சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடி வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன் இருக்கும், மைண்டும் வந்து ஃப்ரீ ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணுவோம், தப்பு கிடையாது. ஆனா எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோமோ யூ ஹேவ் டு கெட் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் டீச்சர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா RGR அகாடமில வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்பிங் டெண்டன்சி. நீங்க எது கேட்டாலும் சொல்லி தருவாங்க. என்ன தப்பு பண்றீங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பர்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து எரர் கரெக்ஷன் பண்ணி அது வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு கான்செப்சுவல் எபிலிட்டி கம்மியா இருக்கும், இல்ல அப்ளிகேஷன் ஸ்கில் கம்மியா இருக்கும், இல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலையோ, இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ கெட் கைடன்ஸ் ஃப்ரம் RGR ஃபேக்கல்டி. இதுவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும், மோட்டிவேட்டடா இருக்கணும். நம்ம படிக்கிறோம், பண்ணுவோம், எக்ஸாம் எழுதுவோம், அந்த டைம்ல வந்து மார்க் கம்மி ஆயிடும். ஆனா என்ன பண்ணும், இல்ல நான் விட மாட்டேன், நான் என்னுடைய வீக்னஸ் என்ன, நான் எங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இதை நான் பண்ண முடியும், இதை நான் செய்வேன் அப்படின்றத நீங்க எப்பயுமே மத்தவங்க உங்களை உற்சாகம் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது அவுட் சைடு மோட்டிவேஷன் வந்து டெம்பரவரி தான். இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா எஸ் நான் பண்ணுவேன் முடியும், என்னால பண்ண முடியும், நான் செஞ்சு காட்டுவேன், என்னால பண்ண முடியும், நான் மார்க் வாங்குவேன், நான் இந்த காலேஜ் தான் நான் சீட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் MMCல சீட் வாங்கினேன், ஸ்டான்லி சீட் வாங்க, நான் KMCல சீட் வாங்க, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், நான் 650 வாங்குவேன், 630 வாங்குவேன், 600+ வாங்குவேன் அப்படின்றத மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போடுறேன், என்னால முடியும், நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட பரவாயில்ல, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிப்பேன், எனக்கு கைடன்ஸ் எடுத்துப்பேன், நான் எப்பயுமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்பேன், நான் கன்சிஸ்டன்டா இருப்பேன் அப்படின்னு நம்மளே வந்து திருப்பி சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ரைட்டா? இது எல்லாத்தோட என்னன்னா டெடிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து சும்மா பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல பர்சிவரன்ஸ், சும்மா வந்து ஐயோ எடுத்ததுமே வரலையே அப்படின்னு, பர்சிவரன்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. And ரைட்டா, டெடிகேஷன், பர்சிவரன்ஸ் அண்ட் யுவர் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் முடிஞ்சவன் 600 மார்க் ஜம்முன்னு ஜாலியா எடுத்துடலாம், சீட்டை வாங்கிட்டு அட்டகாசமா கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர்ந்துடலாம். அப்பாக்கும் மிச்சம், அம்மாக்கும் மிச்சம், உனக்கும் மிச்சம், சந்தோஷத்துல சந்தோஷம் தான். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாமா? இதெல்லாம் முடியும் தானே? இதுல எதனா முடியாத விஷயங்கள் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனா சிம்பிளான விஷயங்களை நிறைய பேர் யாருமே பண்றது இல்ல. டெய்லி வாக் பண்றது ½ வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே தெரியும்வாங்க. ஆனா டெய்லி பண்றாங்களா அப்படின்றதான் பெரிய கொஸ்டின் மார்க். அப்ப இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா டெய்லி பேசிஸ்ல யார் கரெக்டா ப்ராப்பரா பண்றாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க. கரெக்டா? அப்ப விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா பண்ணுங்க, டெடிகேஷனோட பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையோட இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 600 மார்க் வாங்குறதுக்கு என்ன டிப்ஸ்னு. பெரிய விஷயம் எல்லாம் பண்ணல, இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஆல்சோ கெட் குட் ஸ்கோர் இன் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.